ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் பாஸ்கர். அ டிசாஸ்டர் பெர்மனன்ஸ் குறித்து பேசிட்டு இருக்கிறோம் இந்த சீசன் முழுக்க. அதில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசியிருக்கோம். அறிமுகமும் பேசணும். ஒவ்வொன்னா கிளைமேட் பேசிஸ்ல தான் பேசணும். ஆனா, கிளைமேட்டோட நிக்காம சமூகம் சந்திக்கக்கூடிய அத்தனை பேரிடர்கள்லயும் இப்போ குறிப்பா பொருளியல் பேரிடர். இந்த எக்கனாமில டிசாஸ்டர் நம்ம எப்பவுமே எக்கனாமி ஆஃப் பெர்மனன்ஸ்ல நிறைய படிச்சிருக்கோம். அதில டிசாஸ்டர் பெர்மனன்ஸ்ல எக்கனாமில எப்படி இந்த பேரிடர் நடக்குது அப்படிங்கிறத குறித்து இந்த எபிசோட்ல பேசப் போறோம். ஆ வழக்கமா நம்ப இதுவரைக்கும் பேசின எல்லா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லயும் இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி கேள்வி கேட்டிருக்கோம். அந்த ம். ட்ரில்லியன் டாலர் எக்கனாமில நிறைய விஷயத்த நார்மலைஸ் பண்ணியிருக்கோம். லட்சம் கோடிகள் அதுவும் டாலர்ல பேசும்போது ஒரு ட்ரில்லியன் டாலர்ன்றது கிட்டத்தட்ட 82,00,000 கோடி ம். அ பணம் அப்படின்னு நம்ம பேசுறோம். அத ம். நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு. இப்போ நம்ம ½ ட்ரில்லியன் டாலருக்கு நெருங்கியிருக்கோம் இந்த இல்ல பட்ஜெட்ல. ஒரு சின்ன சின்ன ஒரு கணக்கு போடுறோமே. ம். தமிழ்நாட்டுடைய இப்போ ஒட்டுமொத்த பாப்புலேஷன் என்ன? 8,00,00,000க்கு 1 மேல இருக்கும் கோடியா? ரெஜிஸ்டர்டு. 8,00,00,000. ம். 8,00,00,000 மக்களுக்கு பொருளாதாரம் வந்து 82,00,000 கோடியா? ம். 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 8,00,00,000 பேருக்கு 8 82,00,000 கோடின்னா, சராசரியாக ஒரு தனிநபருடைய பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கும்னா, அவங்களுடைய பங்கு எவ்வளவு இருக்கணும் அந்த பொருளாதாரத்துல? 8,00,000 கோடின்னா அப்படியே கணக்கு பண்ணுங்க. அப்படியே 8ஆல தானே டிவைட் ஆயிடும். ஆளுக்கு ஒரு 100,00,000மாவது இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து 8,00,00,000, 1,00,000 கோடி அப்படின்னாலே, ஒரு ஆளுக்கு ஒரு 100,00,00,000 இருக்கணும். ம். ஸோ, நம்ம இப்ப விலைவாசி எல்லாம் வந்து இந்த நிலம் சார்ந்த இந்த ரியல் எஸ்டேட் இவெல்லாம் வந்து வெகு விரைவில தமிழ்நாட்டுல 100 கோடி இருக்கக்கூடிய ஆட்கள் ம். நிறைய பேர் இருப்பாங்க. ம். அப்படின்றத நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னு நீங்க அந்த ம். நம்பர் சொல்லும்போது தோணுச்சு எனக்கு. சரி சொல்ல ம். ஆரம்பிச்சுங்க. சாரி. டிஸ்டர்ப் பண்ணேன் நான் உங்கள. பட் அ, நீங்க அ. சொல்லும்போது நம்ம இருக்கிற பாப்புலேஷன்ல எவ்வளவு அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவுன்ற மாரி கணக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். அது கணக்கே இல்ல இவங்க போடுறது. ஆனா, இந்தியாவே இப்ப தான் ½ ட்ரில்லியன் டாலரா மாறியிருக்கு. ம். அ டாலரா கன்வெர்ட் பண்ணலன்னா, அது எங்கேயோ இருக்கு இப்போ. எனக்கு நேத்து ஒரு ஆச்சரியமான எதுக்கு இத வந்து நார்மலைஸ்ன்னு ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணோம்னா, நேத்து ஜெகத் ம். ரட்சகனுக்கு ஃபைன் போடுறாங்க. ம். தண்டனைன்னு சொல்லி தான் ஃபைன் போடுறாங்க. தண்டனை யாருக்கு இருக்கணும்னா, அத கட்டுறதுக்கு சிரமப்படுறவருக்கு இருக்கணும் முதல்ல. நான் ம். போறேன், ஒரு என்ன ஹெல்மெட் இல்லாம வண்டியில போறேன். ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 ஃபைன் போடுறாங்க. அத 2000 போடணும்னு நெனைக்கிறாங்க. 5000 போடணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு சிரமம். ஒரு முறை நான் வந்து ம். அத ஹெல்மெட் போடாம போய் ஃபைன் கட்டணும்னா, என் வாழ்க்கையில பெரிய இழப்ப நான் சந்திக்கிற மாதிரி அது. அந்த மாசத்துக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி. ஒரு 25,000 சம்பாதிக்க குடும்பத்தில ஹெல்மெட்டுக்கு மட்டும் ஒரு முறை 2000 கட்டினா என்ன ஆகும்? ஆனா, ம். ஒரு நபர் ஒரு பொருளாதார சீர்கேட பண்ணியிருக்காரு. அவருடைய சொத்து ஒரு ரூ. 90,00,00,000 முடக்கியிருக்காங்க. ம். ரூ. 908,00,00,000 ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ம். இங்க ஒரு விவேக் தான் ஒரு படத்துல சொல்லுவான். முன்பணமா கட்டிர்றேன். நான் செய்யக்கூடிய ப இந்த என்ன சொல்றது? செக்சுவல் அபியூஸ்க்கு முன்பணமா கட்டுறேன் ரூ. 2000 ம். இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கனாமில இந்த 1000,00,00,000 ஃபைன்ன்றது எவ்வளோ நார்மலா இந்த மக்கள் பார்த்தாங்கன்னு எனக்கு நேத்து தான் ஆச்சரியம். எந்த நியூஸும் அத நியூஸ் கார்டோட நின்னு போச்சு. அதை சார்ந்த எந்த விவாதமோ, எந்த கேள்வியோ, நீதித்துறையில இத எப்படி அணுகியிருக்கணுன்ற எதுவுமே நடக்கல. அ அப் கட்சி சார்ந்து சொல்லல. பொதுவாவே இந்த ஃபைன் வந்து இவ்ளோ பெருசு. நீ ம். கிட்டத்தட்டன்னு அத 900 1000 கோடியா பண்றதே கிட்டத்தட்ட நம்ம வாயில வருது. 100,00,00,000 ம். நார்மல் ஆவுது நீங்க சொல்ற மாரி. ம். இப்போ இத ஒரு நபருக்கு ஃபைன் போடுறாங்க. அது சர்வசாதாரணமா ஒரு கட்சி, எதிர்க்கட்சி, மத்திய மாநிலத்திலருந்து எல்லாமே அது ரொம்ப சர்வசாதாரணமா நேத்து கடந்திருக்கு. இன்னைக்கு ஏதாவது நடக்குதா பார்ப்போம். இதெல்லாம் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமில சர்வசாதாரணமா இருக்கு. ம். இத விட ஆச்சரியமான தகவல் என்னன்னா, ஜூலைல இருந்தே எனக்கு ரொம்ப வியப்பு என்னன்னா, ஆல்மோஸ்ட் 6.2 லட்சம் கோடி 6.2 ட்ரில்லியனுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு மட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ம். இந்திய பொருளாதாரத்தில் 5ல் ஒரு பங்கு அது. ம். இத ஒதுக்கியிருக்கிறாங்க. நட்பு நாடுங்கிறாங்க. பறந்து பறந்து போய் கட்டி பிடிக்கிறாரு. தோள்ல கை போடுறாரு.
ம். ஆனா, நம்மளுடைய பாதுகாப்பு பயத்தின் காரணமாக நம்மள பாதுகாக்க வேண்டியது இருக்க வேண்டியதுதான். டிஃபென்ஸு எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு எல்லா நாட்டிலயும். ஆனா 3 தேசம் அமெரிக்கா, சைனா, இந்தியா வந்து எப்பவுமே இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்னிஷன்லயும், டிஃபென்ஸுக்கும் வந்து அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 6,2 கோடி 32,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட் நமக்கு. இயர்லி பட்ஜெட். அதுல 6 லட்சம் கோடி வந்து டிஃபென்ஸுக்கு மட்டும். ம். ஸ்பெண்ட் பண்றாங்கன்னும்போது, இந்த 1000 கோடி, 500 கோடி ஃபைனு, ஊழலு, 10,000 கோடி ஊழலு, 1,00,000 கோடி ஊழல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. இந்திய தேசத்துக்கே $1/2 எக்கனாமின்றது தாங்கல. ம். ம். நாம தமிழ்நாட்டுக்கு $5,000,000,000 $2,000,000,000 $1,000,000,000 5 வருஷத்துல எட்டிடுவோம் அப்டின்லாம் பேசுறோம். ம். இந்த நம்பரே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு தேசத்தின் வளங்கள வந்து கூறு போட்டு குடுக்கறதுக்கான இடமா மாறிடுது. அதுதான் இல்ல இதுல மிகப்பெரிய கவலை. போத் லாங்குவேஜ் அண்ட் அதாவது மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ன்னு காந்தி சொல்ற மாதிரி ம், இதுல லாங்குவேஜுக்கும் பிரச்சனை, இலக்குக்கும் பிரச்சனை. ம், ஒண்ணு, நீங்க இந்திய நாட்டுல இருக்கிறீங்கன்னா ஏன் உங்களுடைய எக்கானமி பத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை பத்தி நீங்க டாலர்ல பேசுறீங்க? உங்க மக்களுக்கு வந்து நீங்க இப்போ சராசரியா ஒருத்தங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க 2,000 ரூபாய் ஃபைன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். ம். ஆனா இப்ப நீங்க ரூபாயில இல்லாம டாலர்ல பேசுற பொருளாதாரத்தை, ஆமா. அப்போ நாம வந்து $23 ஆயிடும். ஆமா, அஹ், எது $23 இந்த 2000 ஃபைனு. ம், ம். அதனால அந்த ஒரு இதுல தான் போகுது. அதாவது நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்ல நம்மளுடைய இதை ஏத்துறதுக்கு தான் அந்த $1 ட்ரில்லியன் அப்படின்னு டாலர்ல பேசுறதே நம்ம அதனால ம், தான் பேசுறோம். ம், 2வது இந்த மில்லியன் ட்ரில்லியன் அப்படின்ற இந்த ஒரு மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்ற அந்த ஒரு கணக்கு வந்து நம்மளுடைய புரிதல்ல இல்ல. சராசரி மக்கள் மனிதர்களுடைய புரிதல்ல அது கிடையாது. ம், ம், நாம ம், 1000 லட்சம் கோடி அப்படிதான் நாம யோசிப்போம். ம், ம், ஸோ மெஷர்மெண்ட்ல இருந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ ம், எப்ப நீங்க வந்து உங்களுடைய எக்கானமி டாலர் கணக்குல பேசுறீங்களோ, உங்க ம், சராசரி மக்கள்கிட்ட நீங்க பேசல. நீங்க வந்து ம், உலக சந்தையில இத விளம்பரப்படுத்துறதுக்காக தான் பேசுறீங்க அப்படின்றது அப்பட்டமா. ம், 2வது இன்னைய தேதிக்கு நீங்க ம், இத இலக்காக வச்சு போனீங்கன்னா, ம், இது எதனுடைய இலக்கு? ம், ம், அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாரி, தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருடைய நெட் வொர்த்தும் வந்து 100 crore மேல போயிருமா? ம், அப்படின்னு நிச்சயமா போகாது. ஏதோ ஒரு ம், ஜெகத்ரட்சனுக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்கிறாங்கன்னா, அவருடைய நெட்வொர்த் வந்து அது மாதிரி ஒரு 100 மடங்கு அதிகமா இருக்கலாம். ம், அவர் இப்பயே 10,000 கோடிக்கு மேல இருக்கலாம். தெரியாது நமக்கு ம், எவ்வளோன்னு. ம், ம், கெஸ் பண்ண கூட முடியாது. அதனால ம், அவருக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு ஒரு மாசத்து சம்பளத்த வந்து நீங்க ஃபைனா போட்டிருக்கிறீங்க. ம், அது நீங்க சொன்ன மாரி ஒரு நாள்ல சம்பளத்த ஃபைனா போட்டிருக்கிறீங்கன்ற மாரி இருக்கலாம். ம், பட் இப்போ நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வந்திருந்தார். ம், அவர் கேட்டுட்டு இருந்தாரு. என்னங்க இந்தியாவுல ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரும் பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. இப்போ நெறைய பேர் பிரைவேட் ஜெட் வாங்குறாங்களே. பிரைவேட்டா ம், ஏர்கிராஃப்ட் வந்து அமெரிக்கால பெரிய விஷயம் இது. ம், இப்ப இந்தியாவுல நெறைய பேர் பிரைவேட்டா சின்ன சின்ன விமானங்கள் வச்சிருக்காங்க. வெளில போனோம்னா அந்த விமானத்துல தான் போறாங்க, வர்றாங்க. ம், நான் சொன்னேன் அது அடுத்த ஸ்டேட்டஸ் சிம்பல்ங்க எங்களுக்கு. நான் ஒரு ம், லெவலுக்கு மேல வந்து வாழ்க்கையில பொருளாதாரம் அச்சீவ் பண்ணிட்டேன்னு காமிக்கணும்னா பிரைவேட்டா. ம், இப்ப எப்படி வீட்டு முன்னாடி 4 கார் நிக்குதோ, ம், அது மாரி ம், ஆ பக்கத்துல இருக்க எங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஏர்போர்ட்ல என் பேர்ல ஒரு ஃப்ளைட் நிக்குது. ம்.
அதுக்கு வந்து நீங்க சராசரியா நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, லைசென்ஸ் கட்டுறதுக்கே உங்களுக்கு நெறைய சம்பாதிக்கணும் நீங்க. ம். ஸோ சராசரி நீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ரூ. 1,00,00,000 செலவா பண்ணியாகணும். ம். ம். வாங்குறதுலேருந்து, மெயின்டெயின் பண்றதுலேருந்து, அதுக்கு சம்பளம் போடுறது, உங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் மாரி ஒரு பைலட்ட வச்சுக்கிறது. அதுக்கு வந்து ம். ம். எல்லாருக்கும் அங்க பார்க்கிங் ஃபீலேருந்து எல்லாத்துக்கும் ஃபீ கட்டணும். ம். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து யோசிக்கணும் அப்படின்னா, ம். அப்போ ஒரு மிக சிலர் பேர் கிட்ட தான் வந்து இந்த $1,000,000,000 எக்கானமின்றது வில் ஒன்லி கன்டின்யூ டூ இன்இக்வாலிட்டிய தான் கன்டின்யூடா சஸ்டெயின் பண்ணும். ம். 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 எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவங்க இன்னும் ரூபாயிலேயே தங்களுடைய இந்த 25,000, 10,000, ம். 25,000, 50,000 அப்படின்னு அதுல நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ம். ம். ஆனா இன்னொரு பக்கம் சில பேரு 100,00,00,000, 1000,00,00,000, 10,000,00,00,000 அப்படின்ற ஒரு இலக்க நோக்கி போறாங்க. ம். ம். அப்படியும்போது இந்த இன்இக்வாலிட்டி நானு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு ஃபைனான்சியர் ஒருத்தர சந்திச்சேன். அவர் வந்து அதாவது இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபைனான்சியல் அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர். ம். ம். அவரு பேசும்போது சொன்னாரு, பேச்சுவாக்குல, "நீங்க என்ன மாரி பிசினஸ்க்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்றீங்க?" "சார் ம். நான் வந்து ரொம்ப சிம்பிள் சார் என்னோட பிசினஸ். இந்த ம். 10,00,00,000லேருந்து 100,00,00,000 போறவங்கள மாத்திரம் தான் நான் டார்கெட் பண்றேன். ம். ம். அவங்களுக்கு மாத்திரம் தான் நான் ஃபைனான்ஸ் வாங்கி குடுப்பேன். அதுக்கு கீழ உள்ளவங்கள வந்து நாங்க பேசுறதில்ல. ம். அவங்களுக்கு வந்து 10,00,00,000லேருந்து ஒரு 20, 30,00,00,000 வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா ம். 100,00,00,000 வரைக்கும் போக தயங்குறாங்க அப்படின்னா, அவங்கள இந்த 100,00,00,000 தொழிலதிபரா மாத்துறது தான் என்னுடைய ம். இலக்கு" அப்படின்னு. ம். அப்போ ஒரு பக்கம் வந்து அ எனக்கு மாசத்துக்கு ஏதோ ஒரு ரூ. 20,000 ரூ. 25,000 சம்பளத்த வேலை கிடைச்சதுன்னா, நான் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அதே மாநிலத்தில தான். ம். ரூ. 100,00,00,000 மேல வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆளும் நெறைய இருக்கிற மாரி தெரியுது ஒரு பக்கம். ம். ஸோ அதற்கான ஒரு ஓவரால் சிச்சுவேஷன பார்த்தீங்கன்னா, நாம ஏன் இந்த இலக்க நோக்கி அப்படின்னா, இது எல்லாருக்குமான இலக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல. சரி, இந்த இலக்கம் வந்து எல்லாருக்குமான இலக்கு இல்ல. இதனால எல்லாரும் பயனடைவாங்களா? அப்படின்னாலும் கிடையாது. இப்ப நீங்க இந்த அவங்க டிஃபென்ஸ பத்தி அதுக்கு தான் சொன்னீங்க அவங்க இல்லையா? இந்த 10 வருஷமா அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு தனி ம், நபருடைய வளர்ச்சிங்கிறது தேசத்தினுடைய வளர்ச்சி தான். ம். உலக ஆனா பணக்காரர்கள் பட்டியலில் எந்த தனி அதுதான் நபருடைய வளர்ச்சி அது? அதுதான் உலகத்தினுடைய முதல் ஆஹா. ப ப ப பணக்காரர், 2ஆம் ம், பணக்காரர் பட்டியல்ல இந்தியாவிலருந்து 2 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்கிறது தேசத்தினுடைய ஒட்டுமொத்த பாவர்ட்டி அலிவேஷன் மாரியோ, ம், அல்லது தேசம் நல்லாவே முன்னேறிட்டு இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி அந்த ம், ஈக்குவாலிட்டிலாம் அதுல கன்சிடரேஷனே கிடையாது. ம். அதான் எங்கேயோ இந்தியால 10 பேர்ல பார்த்தேன். 3 பேர் எங்க ஆளு. ஆமா. The ம். 0.001% of Indians ம். control ம். நியர்லி 16% ஆஃப் த வெல்த் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ம். 1% ஆஃப் இந்தியன்ஸ் கண்ட்ரோல் 40 60% ஆஃப் த வெல்த்ன்னு போட்டிருந்தாங்க. 40யா? ஆ. ஆ. ஆமா 40. அதாவது தேசத்துடைய 40% வெல்த் வந்து ஒரே 1% மக்கள்கிட்ட இருக்குது. ம். அப்படின்னும் போதே வந்து உங்களுக்கு தெரியுது இன்இக்வாலிட்டி மிக அதிக அளவுல வளர்ந்துட்டு இருக்கு. ம். இன்இக்வாலிட்டி இல்லாத சமூகம் இருக்குதா? எல்லா சமூகத்திலயும் அது இருக்கத்தானே செய்யும். அப்படின்றது ம். வந்து இஸ் a மியூட் ஆர்குமென்ட் ஹியர். ம். ஏன்னா, இன்இக்வாலிட்டி சமூகத்துல இருக்கத்தான் செய்யும். இல்லாம இருக்காது. சில பேருக்கு ம். வந்து நாட்டம் இருக்கும். அதிகம் பணம் சம்பாதிக்கிறதுல. சில பேருக்கு நாட்டம் இருக்கிறது வெறும் ம். ஒரு ஆன்மீகத்துல தேடல்ல இருக்கலாம். சில பேருக்கு ம். அது ம். வந்து தட் இஸ் டிஃபரெண்ட். ம். அது வந்து தனிநபருடைய தேடல பொறுத்து இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையோட பிரையாரிட்டீஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா, சிஸ்டமிக்கா வந்து அத நம்ம செய்யும்போது தான், நம்ம என்ன விதமான எக்கனாமிக் பிலாசபி அல்லது மாடல் அல்லது பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்லக்கூடிய எந்த பொருளியல் சித்தாந்தத்த வந்து நம்ம அடிப்படையா வச்சு போறோம் ம். அப்படின்னு பார்க்கணும். ம். அதுல தான் வந்து நம்ம ஒரு டிசாஸ்டர்ல இருந்து இன்னொரு டிசாஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ம். $1,000,000,000 எக்கானமி ஃபண்டமெண்டலி இஸ்
டிசாஸ்டருக்கான. ம், 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 ஏன்னா நம்மளுடைய கான்டெக்ட்ல சொல்றேன். ம், இருக்கக்கூடிய வளங்களை இப்ப நம்ம இந்த அளவுக்கு இப்ப வந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய இயற்கை வளங்களை வந்து நம்மளுடைய கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, ம், நம்ம இந்த கேபிட்டல்னு எடுக்கும்போது நம்மளுடைய மூலதனம் அப்படின்னா ம், மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய திறன், இயற்கை வளங்கள், ம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கேபிட்டலா பார்க்கலாம், நம்ம ம், மூலதனமா பார்க்கலாம். அதை எந்த அளவுக்கு நம்ம இது வரைக்கும் அழிச்சிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 60% மேல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை மிக அதிக அளவுல இருக்குது. போர்ட்டபிள், அதாவது சேஃப்னு நம்ம நினைக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மிக குறைஞ்சிட்டே வருது. ம், மக்களுக்கு சுவாசிக்கிறதுக்கான காற்றினுடைய சென்ற வருடம் இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப சமீபத்துல பார்லிமெண்ட்ல ஒரு விவாத பொருளா மாறிச்சு. ம், எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆஹ், ஒரு உலகளவிய ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தா, மாசு காற்று சுவாசிக்கிறதன் மூலமா மாத்திரம் இந்தியாவுல மிக அதிக அளவுல வருடத்துக்கு ஏறத்தாழ ஒரு 30,000 பேரும் 38,000 பேர் இறந்து போறாங்க. ம், அத ஒரு காங்கிரஸ் எம்பி கேட்டிருந்தாரு கேள்வி, இவ்வளவு பேர் இறந்து போறாங்க, என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு. நம்ம முதல் ரெஸ்பான்ஸ் ஆஸ் யூஷுவல் யாரோ ஒரு மந்திரி சொல்லி இருக்கிறது, அவங்க தவறான தரவுகள் வச்சு சொல்றாங்க, ம், அவ்வளவு பேர்லாம் இறந்து போகல அப்படின்னு ஆரம்பிச்சது. சோ யாராவது வந்து இதை வந்து தவறுன்னு சொன்னா, இது இப்படி பண்றது நம்ம செய்யறது இதன் மூலமாக தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டானா, உடனே வந்து நம்ம அந்த ஒரு மோடுக்கு போயிடும். இதுக்கு நான் இது சொல்ல ம், இருக்கேன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காற்று, மண், தண்ணீர், இந்த வளங்களை வந்து இப்ப இருக்கக்கூடிய எக்கானமிக்கு இந்த இலக்கை அடையிறதுக்கே வந்து ஏறத்தாழ பாதிக்கு மேல காலி பண்ணிட்டோம். மனித வளம்னு எடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறன்களை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்பேற்பட்ட திறன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவோ அல்லது புதிதாக நம்ம கற்றுக்கொண்டதோ வந்து நிரந்தரமான வேலை எல்லாருக்கும் கொடுக்குமா அப்படின்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய திறன்களை வச்சு கிடைக்கக்கூடிய வேலை 2 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள காலியா போயிடும். இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் சமீபத்துல என்ன விதமான அஹ், அதன் மூலமாக வந்து நாம பல விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய திற மேம்பாடு பயிற்சிகளை வந்து இன்ஜினியரிங் பள்ளிக்கூடத்துக்கும் பாலிடெக்னிக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் கொடுக்குறோம். ம், எனக்கு இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுல பெரும்பாலான இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி ஒரு 80% மேல இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்ந்து தான் இருக்குது. ம், ம், இப்போ அரசாங்கம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய திறன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல போறல்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அப்படின்னா கரிக்குலத்தை மாத்திரலாம் இல்லையா? ம், கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ணல, சிலபஸை மாத்தல. அதுக்கு பதிலாக தனியா ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தின் மூலமாக அதுக்கு ஒரு அலோகேஷனு ஃபண்டு அது இதுன்னு கொடுத்து, இதுக்கு நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலையும் கொடுத்து கொடுக்குறோம். சரி, என்ன பயிற்சி கொடுக்குறோம் அப்படி அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏறத்தாழ அதுல இருக்கக்கூடிய, அதுவும் பர்டிகுலர்லி இன்ஜினியரிங் காலேஜுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல 85-86% வந்து சர்வீஸ் செக்டர். ம், சர்வீஸ் செக்டர் அதுல பெரும்பாலும் வந்து ப்ரோக்ராமிங், பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்றோம், இதுல ப்ரோக்ராம் பண்றோம், அதுல ப்ரோக்ராம் பண்றோம், ஆப் டெவலப் பண்றோம், ஏஐ கூட ஒர்க் பண்றோம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுமை என்னன்னா இதுல எதுவுமே வந்து நிலைத்து ஒரு மனுஷனுக்கு உத்தரவாதமான வேலை கொடுக்கறதுக்கான திறமாக எனக்கு தோணல. நான் பார்த்த அளவுல நான் ம், மார்க்கெட்ல இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தேன்னா, இன்னைக்கு வேல்யூ இருக்கு, இம்மிடியா ம், வேல்யூ கிடைச்சிடும். ஆனா ம், 2 வருஷம் கழிச்சு அது வேலை இருக்குமான்னு தெரியாது.
ம். ஆர்குமென்ட் கேன் பி அதுக்கப்புறம் ஒரு தடவ வேலை கிடைச்சதுன்னா, அதுக்கப்புறம் அவரு பார்த்து தன்னுடைய திறனை இன்னும் மேம்படுத்தி அவர் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. ம். ஆனா, தொடர்ந்து இது மாரி ஒரு திறன் மேம்பாடுன்ற பேர்ல ம். சர்வைவலுக்கே புதுசு புதுசா வாழ்க்கை முழுக்க கத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு செக்டாருக்குள்ள நம்ம அவங்கள தள்ள போறோமா? ம். அல்லது ஒரு பேசிக் திறன் ஒண்ணு இருக்கு. இதனால அவங்களால நிரந்தரமா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ம். அதை தவிர அதிகப்படியாக அவங்க சம்பாதிக்கணும்னா, அதற்கான மற்ற விஷயங்கள அவங்க செய்யலாம் அப்படின்றது பண்ணாங்கன்னா, அத ம். ஒரு நிலைத்த பொருளாதாரமா இருக்குமா? ம். ம். அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் எது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். அதனால தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றது நம்ம திறன் மேம்பாடு ஒரு டிசாஸ்டர் எக்கானமிக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். டிசாஸ்டர் நிலையான விஷயம் என்னவா இருக்கும்னா, எக்கனாமிக் டிசாஸ்டரா இருக்கும். ம். ம். ஒவ்வொரு 4, 5 வருஷத்துக்கும் ஒரு அ பொருளாதார ம். மெல்ட்டவுன் இருக்கும்னு எனக்கு தோணுது. ம். நான் மெல்ட்டவுன் எத சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ஏஐ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பல பேருக்கு வேலை போயிருச்சு. 20,000 பேர் போன வருஷம் ரிலையன்ஸ்ல இந்தியா முழுக்க 40,000 பேருக்கும் என்னமோ வேலை தூக்கிட்டாங்க ம். நெறைய எடுத்துட்டாங்க. ஆமா. அப்படின்னா. ம். டெல்லில ஒரு 12,000 பேர் எடுத்தாங்க. அது எல்லாமே ம். ஆயிரக்கணக்குல தான். 10,000க்கு மேல தான். ஆமா. அப்படின்னு ம். சொல்லி இப்போ அதே மாரி சிலிக்கான் வேலியில பல பேர வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. கூகுள்ல எவ்வளவோ 1000 பேர வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. ம். அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ம். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி அரசாங்கத்தின் மூலமாக திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ம். 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, 8 வருஷத்துக்கு முன்னாடியோ இவங்களுக்கு இதே தொழில் நாம கத்துக் குடுத்து அனுப்பிச்சிருப்போம். ம். அப்போ நம்ம 2 விஷயமும் பார்க்கறதில்ல. நாம இதுவரைக்கும் கொடுத்த திறன் மூலமா ம். நம்ம யாரெல்லாம் வேலைக்கு அமர்த்தணும்னு பெருமைப்பட்டோம். ம். 5 வருஷம் கழிச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதே இல்ல. ம். பெரும்பாலான அரசாங்க திறன் வளர்ப்பு திட்டங்கள் எல்லாமே, ம். அதுக்கப்புறம் 3 மாசம் இல்ல 6 மாசம் அவங்க வேலை வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. வேலையில ம். இருக்காங்களா? சம்பாதிக்கிறாங்களா? ம். அப்படின்றத மாத்திரம் பார்க்குறாங்க. ம். 3 மாசம், 6 மாசம் அதோடைய அதற்கு எந்தவித பின்புலமும் இல்லை. ஏன் 3 மாசம் தான் பார்க்குறோம்? ஏன் 1 வருஷம் பார்க்கக்கூடாதா? அப்படின்னு ம். ஒரு கேள்வி எழுப்பலாம். ம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எந்த விதமான ஒரு ரேஷனலும் கிடையாது. ம். நாம குடுக்குற திறன் மூலமாக. எனக்கு 2வது இந்த நீங்க ஒரு சொல்றதுல இன்னொரு தரவுகள பள்ளி, கல்லூரி சார்ந்த தரவுகள்ல இப்போ ரீசென்ட்டா பேசு பொருளா மாறியிருக்கு. ம், உதாரணத்துக்கு உயர் பள்ளியில உயர்கல்வி அதாவது +1, +2 படிக்கிறவங்களுக்கு, தமிழ் ஆசிரியர்களே 400 மாணவர்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் தான் இருக்காரு. ம், பிசிக்ஸுக்கு 240 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. இது ம், ஆக்சுவலா 30 பேருக்கு ஒருத்தர் இருக்கணும். ஒரு ஆசிரியர்னா. ம், ஆனா, நம்மளுடைய வித்தியாசமா தமிழ்நாடு கல்வியில சிறந்திருக்கு, ஜி ஜிஆர்ல சிறந்திருக்குன்னு சொல்றோம். நமக்கே இவ்ளோ ம், டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இந்திய ம், பொருளாதாரத்துக்குள்ளே நம்ம நுழையல. ஆரம்பத்தில பேசினதோட ம், நின்னுட்டோம். தமிழ்நாடு இந்தியால இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நம்ம இத்தன கேள்வி கேட்கிறோம். ஆனா, சிறந்த பல்கலைக்கழகம்னு அவார்டு குடுக்குறாங்க. இது ம். இந்தியாவுடைய நெலைம. ஆமா. சரி அ நான் தமிழ்நாட்ட பொறுத்து நான் ஏன் பேசுறேன்னா, ஏதோ நம்ம இந்தியாவுல மத்த மாநிலங்கள விட நம்ம எந்த வகையிலும் தாழ்ந்து போகல. அதான். ஆனா, நாமளே ஒரு டிசாஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கிறோமான்ற கேள்வி அடிக்கடி வருது நமக்கு. ஆமா. மத்த பேர பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா மத்த பேர பத்தி பேசணும்னா, கம்பேரிட்டிவ் நாங்க அதோட பெட்டர்ன்னு சொல்லி அதோட நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். நம்ம அடிக்கடி அதேதான், சொல்றது அதுதான். அதேதான். நம்ம பியூரோகிரசி எல்லாம் பார்த்தோம்னா, மத்த பேர்ட்ட நாங்க என்ன கத்துக்க வேண்டியிருக்கு? நாங்க எல்லாம் ம். நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரோட நாங்க தானே இது எல்லாத்த விட நாங்க முன்னாடியே பண்ணிட்டோம். எதன கேள்வி ம். கேட்டா நாங்க காமராஜர் காலத்திலேயே இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ம். சோ ம். அப்போலருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது உண்மை. அதே ம். சமயம் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? டிஃபென்ஸ பத்தி பேசும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ம். அ கடந்த 3 வருடங்கள்ல ம். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ம். ம். சராசரியாக 25, 30% வருஷா வருஷம் 30% அதிகமாகுது. ம். நம்ம காந்திய தேசம்னு சொல்லிட்டு ம். நம்ம நம்ம பாதுகாப்புக்காக நாங்க ஆயுதங்கள் உற்பத்தி பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம். ம். ம்.
ஆயுதங்கள நம்பித்தான் நம்ம பாதுகாப்பே இருக்குன்றது சரியா, தவறான்றது இன்னொரு ஆர்குமெண்ட். ம், ம். அந்த ஆயுதங்கள அட்லீஸ்ட் நம்ம சொந்தமா உற்பத்தி பண்றோம். முன்னாடி நம்ம உற்பத்தி பண்ணல, வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்ப சொந்தமா உற்பத்தி பண்றோம் அப்படின்றது சரி. ஏதோ ம். உள்ளூர்ல சுதேசி வேலைகள் ஆயுதங்கள். கிடைக்கும். நம்ம சுதேசி ஆயுதங்கள். சுதேசி ஆயுதம் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அதான். ஆனா, இப்ப என்ன பண்றோம்? ஆயுதங்கள எக்ஸ்போர்ட் பண்றோம். ம். எனக்கு ரொம்ப ஐரானிக்கா இருந்தது என்னன்னா, 2 நாள் தொடர்ந்து நியூஸ்ல வந்துச்சு. உக்ரைன்ல போயிருந்தார் நம்ம பிரதம மந்திரி. ம். முதல் நாள் போயிட்டு காந்தி சிலைக்கு மாலை வச்சாரு. ம். மாலை வச்சு அதுல பூ போட்டு ஏதோ பண்ணாரு. அதுக்கு உடனே நம்ம இடதுசாரிகள்லாம் காங்கிரஸ்காரர்கள், இடதுசாரிகள்னு சொல்ல முடியாது. இடதுசாரிகள் காந்திய புகழ்ந்துலாம் பேசி நான் பார்த்ததில்ல. பட் ம். காந்தியுடைய தங்களை காந்தி என் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க எல்லாம் உடனே நீ வந்து கோட்சேவை பத்தி இங்க என்ன பேசினாலும் நீங்க வெளிநாடு போனா காந்திக்கு தான் வந்து நீங்க மாலை போடணும் ம். அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் எழுதினாங்க. ம். அடுத்த நாள் பேப்பர்ல வருது இவரு இவரு இந்த இந்த மனுஷன் தோள் மேல கை போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ம். ம். இந்த அவங்க வந்து உக்ரைன் பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் ம். அந்த ம். மனுஷன் என் தோல்ல கை போட்டு பேசிய அந்த ஊருக்கமா ம். உட்காந்துட்டு அவங்க ஊர்ல எவ்வளவு பேரு இழப்புகளை வந்து ஒரு இதுல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ம். அது முடிச்ச உடனே அவரு இவர்கிட்ட கேட்கிறாரு. ம். இவர் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கான உதவி தரோம் அது தரோம் இது தரோம்னு சொன்னதுக்கு அவர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ம். நீங்க வந்து எங்களுக்கு ஆயுதங்கள் உற்பத்தி பண்றதுக்கான ம். தொழில்நுட்பத்தை கொடுங்க. ம். நீங்க வந்து எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. ம். இப்போ இதை யாரும் எதிர்த்ததாக தெரியல. ஏன்னா இது ம். பொருளாதாரம். ம். எனக்கு இது வந்து எதிர்த்து எந்த ஒரு காங்கிரஸ்காரரும் ட்வீட் பண்ணதாகவோ அல்லது இதை எதிர்த்து ஒரு காந்திய சிலைக்கு நீ மாலை போட்டு அடுத்த நாளே நீங்க வந்து அதே நாட்டுக்கு வந்து ஆயுதம் உற்பத்தி பண்ணி எனக்கு கொடுன்னு அவர் கேட்கிறாரு. ம். இவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்றது வெளில வரல. ம். ஆனா இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்களேன். டிஃபென்ஸ் என்னது வெப்பன்ஸ் டிஃபென்ஸ் அது வந்து அதுல ஒரு வித்தியாசமான இது. நம்ம வந்து வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் காரிடார்னு சொன்னோம்னா அசிங்கமா இருக்கும். ம். ம். அதனால இப்ப தமிழ்நாட்டுல உங்க திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த பகுதியை வந்து டிஃபென்ஸ் ம். காரிடார் அப்படின்னு ஒரு புதிய டேர்ம் அடிக்கடி உபயோகப்படுது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு. அதாவது ம். பாதுகாப்புக்கு தேவையான ஆஹ், இத வந்து தொழில்நுட்பம் பிளஸ் உற்பத்தி இத வந்து ம். இந்த பகுதியில நம்ம அதிகரிக்க போறோம் ம். அப்படி. ம். ஸோ பேசிக்கா நம்ம வந்து வெப்பன்ஸ் உற்பத்தி பண்ண போறோம். அதற்கு வந்து நில கையகப்படுத்தப்படும். விவசாய ம். நிலங்களை வந்து இன்னும் மாத்துவோமோ என்ன பண்ண ம். போறோம் தெரியல. ம். அதை மாத்துவோம். அதுக்கப்புறம் அதை வந்து தொழில்நுட்பத்துக்காக மாத்துறோம். தொழிற்சாலைகள் வரப்போகுது, சிப்காட் வரப்போகுது, ம். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரப்போகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுவோம். இப்பவே ம். நம்மளுக்கு வந்து ஒரு காந்திய நாடுன்னு சொல்லி நம்ம ம். வந்து அமைதியை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த அமைதிக்கான ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் நமக்கு இல்லாம போயிருச்சு. ஆமா. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஆல்ரெடி ஆயுதங்கள் நாம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய இதுல அப்படின்னு செய்திகள் வருது. ட்ரோன் டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவில இருந்து போகுது. ம். ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனை அழிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே அந்த அந்த வேர் இஸ் மை டாட்ன்னு ஒரு ஏஐல போட்டு எப்படிலாம் பண்ணாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். 2வது அது நியூஸ்ல எ பரபரப்பா பேசலனா கூட அது பெரும் பிரச்சனையாச்சு. இந்த ம், ஏஐ மெக்கானிசம் வச்சு இந்த பாலஸ்தீன் வார்லாம் வந்து பெரிய பேசு ம், பொருளாச்சு. ஆனா, அத இங்கேருந்தே நம்ம சப்ளையும் பண்றோம். நம்ம அழுவவும் செய்றோம். அங்க சாகும்போது. ம், ம், அ அதாவது ஆயுதத்த குடுக்குறோம். அதன் வழியா கொலை நடக்குது. அந்த கொலைய நியூஸா ஆக்கி அதுக்கு நம்ம அழுவும் வைக்கிறோம். அதுக்கு இரங்கலும் தெரிவிக்கிறோம். அவங்கள போய் கட்டியும் பிடிக்கிறோம். ம், இது என்ன மாதிரியான அரசியல்னு தெரியல. ஆனா இது இது அடிப்படையில இது எல்லாமே பொருளாதாரமா இருக்கிறதுனால தான் இதில பேச வேண்டியிருக்கு. நெறைய விஷயங்கள் நெறைய பேசியிருக்கோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல அமைதி சம்மந்தமா பேசும்போது. ஆனா இது எல்லாமே வெறும் காசுக்காக இந்த மாரி சில்லறத்தனமா நடக்கிறதுன்றது ரொம்ப மோசமா இருக்கு. அந்த டிஃபென்ஸ்ல சொல்றேன். ம், வேற என்ன இருக்கு அதுல? வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு
வேர்ல்டு வார் 2லயே இதெல்லாம் வேணான்னு தான் புது புது இன்ஸ்டிடியூஷன உருவாக்குனாங்க அமைதிக்காக. ஆனா மீண்டும் வந்து இது யாரோ ஒருத்தருக்கு துணை நிக்கிறோம்னா, அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு துணை நின்னா பரவால்ல. பாதிக்கப்பட்டவனுக்கும் ஆயுதம் வைக்கிறோம், பாதிப்பை ஏற்படுத்துறவனுக்கும் ஆயுதம் வைக்கிறோம். 2 பேருக்குமே கை குடுக்குறோம்னா, அது என்ன மாரியான மனநிலைன்னு தெரியல. அது ஒரு ம். அதான் அது இப்ப நம்ம பொருளாதார சித்தாந்தம்னு நம்ம ஆரம்பிச்சோம். ம். நாம வந்து என்ன விதமான பொருளாதார சித்தாந்தத்துல இன்னைக்கு உலக அளவுல இருக்கிறோம்னா, கன்சம்ப்ஷன வச்சு பொருளாதாரத்த மெஷர் பண்றோம். ஆனா, அந்த கன்சம்ப்ஷனுக்கு ஒரு எண்டுன்னு இல்ல. எல்லையில்லா நுகர்வு. எல்லையில்லா நுகர்வு தான் வளர்ச்சின்னு சொல்றோம். ம். ம். அதற்கு ஒரு இலக்குன்னு இல்ல. அதற்கு ஒரு கண்ட்ரோல்ன்னு இல்ல. ம். அத வந்து தனிநபர் சுதந்திரமா மாத்திட்டோம். ம். அந்த 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 பொறுப்பு வந்து தனிநபர்கிட்ட தான் இருக்கும். அதான் எவ்வளோ கன்சியூம் பண்றீங்களோ, நுகர் அவ்வளோ வெற்றியாளர் நீங்க. ஆமா. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு அப்படின்றத அரசாங்கம் செய்யும் அப்படின்னு ம். சொல்லி, அந்த பாதுகாப்புக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுல ஒரு பங்கு இந்தியா போல ஒரு நாடு, இந்தியா நாட்டுல வந்து ஏழைகள் வந்து முக்கியம் வந்து எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நாட்டுல, பாதுகாப்புக்கு ஒரு நாடு எவ்வளவு செலவு செய்யணும்னு ஒரு லிமிட் இருக்கா? அதற்கு ஒரு எல்லை இருக்கா? அப்படின்னா, அது வந்து எந்த நாடு வந்து தன்னை எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம உணருதோ, அதுக்கேத்த அளவுக்கு அது செலவு செய்யலாம் அப்படின்னு மாத்திட்டேன். இது யாரெல்லாம் எனிமின்னு நினைக்குதோ, யாரெல்லாம் எனக்கு எதிரின்னு சொல்றாங்களோ, அவங்கள எதிர்த்து அவங்க என்ன வேணா செய்யலாம். இதற்கு வெளிப்படையான எந்த ஒரு பதில் சொல்ல வேண்டிய அக்கவுண்டபிலிட்டி எந்த அரசாங்கத்துக்கும் இல்ல. சோ நம்ம மிகப்பெரிய ஒரு பொருளாதார டிசாஸ்டர் நாம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த தனிநபர் எல்லையில்லா நுகர்வோம். இன்னொரு பக்கம் ஆஹ், அளவில்லாத அளவுக்கு எந்த அளவுகோல் எதுவுமே இல்லாத ஒரு பாதுகாப்புன்ற பேர்ல அரசாங்கங்கள் செய்யக்கூடிய செலவு. இது 2த்துக்கும் இடையில தான் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. வந்தனா சிவா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நான் முன்னாடி இது நான் இன்னொரு எபிசோட்ல பாட்காஸ்ட்ல கோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட் விச் இஸ் ஆமா. டிஸ்ட்ரக்டிவ் cannot be called an investment அப்படின்னு. ம். ம். நம்ம முதலீடுன்னு சொல்லக்கூடியது அழிவை நோக்கி இருக்கிறத முதலீடுன்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப ஃபண்டமெண்டல் கேள்வி. ஆமா. முதலீடுன்னு நம்ம எதை சொல்லுவோம்? இதன் மூலமாக வேற ஏதோ உற்பத்தி ஆகுது. ஏதோ ஒரு மக்களுக்கு தேவையான ஒண்ணு விளையுது, வருது, உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதுதான் முதலீடுன்னு சொல்லுவோம். ம். ம். எதையோ ஒண்ணு அழிக்க போகுதுன்னா அதை நீங்க முதலீடுன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. ம். இட்ஸ் நாட் அ எக்கனாமிக் கொஸ்டின், இட்ஸ் எத்திக்கல் கொஸ்டின். ஆமா. பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள்ல நம்மளை இன்னைக்கு அந்த எத்திக்கல் கொஸ்டின் தான் வந்து நம்மளை அழிச்சிட்டே இருக்கு. ம். அன்எத்திக்கலாக, அதாவது அதர்மத்தோட சேர்ந்த பொருளியல் தான் நம்ம இன்னைக்கு உலக அளவுல வியாபிச்சிருக்கக்கூடிய பொருளியல் சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கணும். ம். நம்ம திரும்பி கிளாசிக்கலா பேச ஆரம்பிச்சோம்னா கேபிட்டலிசம், சோசியலிசம், மார்க்சிசம் அது இதெல்லாம் பேசல. ம். அதெல்லாம் சும்மா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா அதை புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு 20 பேர் இருப்பாங்க எல்லா நாட்டிலையும், எல்லா சமூகத்திலும். இந்த 20 பேரை தாண்டி யாருக்கும் அது யூஸ் கிடையாது. ம். மத்த பேர் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா சாலமன் பாப்பையா பேசுறதுக்கும் கை தட்டுவோம், சுபவீர பாண்டியன் பேசுறதுக்கும் கை தட்டுவோம். நம்ம ம். திட்டக்குழுவுடைய ஜெயரஞ்சன் பேசினாலும் கை தட்டுவோம். ம். இவங்க 3 பேர் பேசுனது மூலமாகவும் கை தட்டிட்டு போய் நான் வந்து அதுக்கப்புறம் இதனால ம். என் வாழ்க்கையில பெருசா பாதிப்பு எதுவும் ம். இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறி. ம். எல்லாத்தையும் வந்து நம்ம என்டர்டெயின்மெண்டா பாக்குறோம். ம். அதனால அந்த விதத்துல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரிவலன்ஸ், அதாவது மிக அதிக அளவுல வியாபிச்சிருக்கக்கூடிய பொருளாதார சித்தாந்தம்னு நான் பாக்குறது ம். டிசாஸ்டர் எக்கானமி தான்.
எக்கானமி ஆஃப் பெர்மனன்ஸ்னு சொன்னார் இல்லையா ம். குமரப்பா. ம். நான் வந்து டிசாஸ்டர் பெர்மனன்ஸ்னு தான் இந்த டைட்டில் வச்சிருக்கோம். இந்த சீசன் முழுக்கவே அதை பத்தி தான் பேசு. ம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் மாடல் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் மாடல்ஸ். அண்ட் த ம். ரூட் ஆஃப் தட் இஸ் த லேக் ஆஃப் எத்திக்ஸ். ம். அதனுடைய ஒட்டுமொத்த ஆணிவேரும் எங்க இருக்குன்னா ம். அதனுடைய அதர்மம் சார்ந்த ஒரு பொருளியல் புரிதல். ம். ம். யாரை வெட்டி யாரை கொலை பண்ணாலும் இப்போ ஒரு இந்திய அரசாங்கம் வந்து நான் வந்து யார் யார் கூட வேணா சண்டை போடட்டும், ம். மொத்தம் நான் வந்து அவங்களுக்கு வெப்பன் வந்து நான் சப்ளை பண்ணி நான் என்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்குறேன்னு அவங்க சொல்றதுக்கும், ம். ஒரு தெருவோரம் இருக்கக்கூடிய ஒரு ஆளு நான் வெட்டுவேன் கொட்டுவேன் எனக்கு காசு கொடுன்னு சுத்தி இருக்கிற தண்டால் வாங்குறதுக்கும் பெருசா வித்தியாசம் என்ன இருக்கு? தார்மீக அடிப்படையில ரெண்டுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரு வித்தியாசம் இல்லை, ம். இல்லையா? அதான் இப்போ நீங்க சொல்லும்போது என்னன்னா, இப்போ நீங்க அந்த எக்கனாமிக் தியரி வந்து மாடல்ஸ் எல்லாம் வந்து நெறைய வழக்கொழிஞ்சு புதுசு புதுசா உருவாகுது. அத இன்னும் நம்ப ஆய்வுக்கு உட்படுத்தல. ஆனா இப்போ அ பில் கேட்ஸ் மாதிரியோ, இல்ல நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் மாரி ஆளுங்களோ, இந்த பிரைவேட் மார்க்கெட்டுக்காக சில வார்த்தைகள உதிர்த்துட்டு போயிடுறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க தொடக்கத்திலே, ரெஸ்பான்சிபிள் கேபிட்டலிசம்ன்ற வார்த்தைய உருவாக்கி விட்டாய்ங்க. அது வந்து ஒரு கிரியேட்டிவ் 30, 40 கேபிட்டலிசம். கிரியேட்டிவ் கேபிட்டலிசம், கான்ஷியஸ் கேபிட்டலிசம்னு ஒரு ஆள் உருவாக்கியிருக்காப்புல. ம். இப்போ அந்த க ம ஒரு தியரிய காலி பண்ணாங்கன்றது கூட சோசியலிஸ்டிக் தியரி வந்து காலி பண்ணாங்க. அது போர் காரணமாகவோ, இது மாரி பொருளாதார அடிப்படை காரணமா காலியாயிருக்கும். தலைவர்கள் காரணமா. ஆனா அது அதோட கவுண்டரா கொடுமை ஒண்ணு என்னன்னா கொண்டு வந்து நிறுத்துது. அதுக்கு வந்து அத வந்து நான் இந்திய கலாச்சாரத்துக்கு எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் கிளம்புவான் இங்க இருந்து. அதான். என்ன கேபிட்டலிசம் ஃப்ரம் திருக்குறள்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான், அ, இன்னொருத்தன் வந்து அ. மகாபாரதத்தில் கேபிட்டலிசம் பொருள் அப்படின்னு இல்லார்க்கு ஒருத்தன் உலகம் இல்லை. ஆரம்பிப்பான். அப்படின்னாலே ஆஹ் முடிஞ்சுதே. அப்படின்னு உடனே அடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க வந்து. நாம வந்து என்ன பண்றோம்னா ம். இந்த வெஸ்டர்ன் இந்த விதவிதமான டூல்ஸ் அதனுடைய கான்செப்ட்ஸ் வருது இல்லையா, ஆமா. மேற்கத்திய உலகத்துல இருந்து வர்றது, ம். அத வந்து இந்தியாவுல எங்கேயாவது ரெட்ரோஃபிட் பண்ண பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றிலேயோ அல்லது ஒரு இலக்கியத்திலேயோ அல்லது நம்மளுடைய நம்மளுடைய ம். மரபுல இது எங்கேயான ஃபிட் பண்ணிட்டு ம். சின்ன சின்ன டூல்ஸ் இல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டூல்ஸையும் எடுத்துட்டு போறோம். ம். அதை வச்சுட்டு உடனே ஆய்வு பண்ணி ம். இப்போ மேற்கத்திய நாடுகள்ல வந்து கவுன்சிலிங் போறது, இந்த சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா உடனே ம். ஆமாங்க அது நாங்களும் பண்ணுவோம். அவன் வந்து கதை சொல்லி பண்றான்னா நாங்க உடனே எங்க ஊர் கதையை சொல்லி பண்ணுவோம். ம். அது மாதிரி வேற திசையில அதை அப்படியே காப்பி அடிக்கிறோம். அப்போ அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் ஆனா காப்பி அடிக்கிறோம். ம். ஸோ அண்ட் ஒட்டுமொத்தமாக வந்து வி கீப் ஜஸ்டிஃபைங், ம். அந்த மாடலை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறோம். ம். இதுல நம்மளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றத வந்து ஏழை மக்களுடைய மார்ஜின் விளிம்பு நிலையில் இருக்கவங்களுடைய நிலை இன்னும் ம். மோசமாக தான் போயிட்டே இருக்குமே தவிர, ம். அல்லது அதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க வேண்டாம்ன்ற நிலைக்கு வந்துரும் கொஞ்ச நாள். ம். இப்ப நம்ம ஊர்லயே வந்து வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னா பாப்புலேஷன் இஸ் அவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எவ்வளவோ இருக்காங்க. நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய மக்கள்ல ம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஜனத்தொகை தான். சரி எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, தெருவுல போங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாரு, அமெரிக்கால பாருங்க தெருவில் இவ்வளவு பேரா இருக்கிறான், நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கிறான் அப்படின்னா, ட்ரெயின்ல எவ்வளவு ம். பேர் இருக்கிறாங்க பாருங்க, மேல கீழே எல்லாம் உட்காந்துட்டு மக்கள் போறாங்க அப்படின்னா. ஆனா கேள்வி என்ன கேட்க மாட்டான்னா, இவ்வளவு பேர் கம்ஃபர்டபுளா உட்காந்து போற அளவுக்கு ஏன்டா ரயில் விடல உங்க நாட்டுல உங்க அரசாங்கம்? எல்லாருக்கும் ட்ரெயின் விட்டாங்கன்னா இன்னும் நல்ல லாபகரமா தானே போகும் அப்படின்றத இவனு யோசிக்கல. ம். இவனை சுத்தி போற இடம் crowd cannot be a problem in India. Crowd is our ம். asset. ம். ம். But கூட்டத்த வந்து most எங்க Indians, இல்ல. educated Indians கூ think crowd is a problem. கூட்டத்த எங்க பிரச்சனைன்னு சொல்லுவாங்கன்னா, ரிசோர்ஸ் ஷேரிங் அதிகமாயிரும்ன்றது தான். அது பயம். நீங்க சொன்ன
இப்ப யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஆள் கம்மியா இருக்கும்போது இன்னும் அதிகமா சொரண்டலான்றது தான் அது ஒரு மனநிலை பின்னாடி. என்னை தவிர, என்னை ம். சார்ந்த மக்கள் தவிர, என்னை ம். போன்ற மக்களை தவிர மத்த யாருக்கும் போயிடக்கூடாது. போயிறக்கூடாதுங்கிறது தான். அதுதான் அந்த கிரவுடு இத அது ஒரு ஃபியர உருவாக்குது. நாலேட்ஜ் ஆகட்டும், ரிசோர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் அதே ம். இந்த குஜராத் மாடல்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ம். நேத்து இப்போ கிளைமேட் சம்மந்தமா கவனிச்சுன்னு இருக்கும்போது, அ ஆவரேஜ் ரெயின்ஃபாலோட 9000% அதிகமா பெஞ்சிருக்கு மழை குஜராத்ல இந்த மாசத்துக்கு. இதெல்லாம் இதெல்லாம் யாரும் குஜராத் நார்மல் மாடல்ன்னு சொல்ல மாட்டாங்க. இத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, நீங்க ஒரு 90 ம அது 9000% ம். அப்படின்னு எழுதுறாங்க சில டிஸ்ட்ரிக்ட்ல. ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆகஸ்ட்ட விட பேஞ்சிருக்குன்னு. ம். 9000ன்னா யோசிச்சு பாருங்க. இத இத ரிசோர்ஸ் ஷேரிங்கு அப்புறம் இதெல்லாம் கூட சீர் பண்ணின்னு வரலாம். இப்ப இருக்கிற கிளைமேட் கேட்டாஸ்ட்ரோஃப வந்து சீர் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதுக்கே திணர்றாங்க ஒவ்வொருத்தரும். 2060, 70ல நடக்க போற சினாரியோ வந்து 30க்குள்ளே நடந்துருங்கிறாங்க இப்போ. அவ்வளோ இல்ல வேகமா போயின்னு குஜராத் இருக்குதாம். வந்து வில் பி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்டேட்ஸ் டூ டிஸின்டெகிரேட். ம். அப்போ அப்படின்றது என்னுடைய அதாவது நான் வந்து இதுவா சொல்லல. பொலிட்டிக்கலா சொல்லல. நான் சொல்றது கிளைமேட் என்வைரன்மென்டலா சார்ந்து சொல்றேன். என்விரான்மென்ட்டா. ஆமா. அதுல ஏன்னா, நான் எனக்கு நதிகள் ஆச்சரியம் எல்லாம் இறந்து போச்சு. 9000%னா ம். கிட்டத்தட்ட எத்தன மடங்கு? 900 மடங்கு. ம். ஓ! 900 மடங்குக்கு வந்து நம்ம வந்து உட்காந்து அது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அத நம்ம சர்வசாதாரணமா கடந்து போயிட்டுருக்கோம் ஒரு தேசத்துல. நாம வந்து அதுதான் இந்தியாவுக்கு மாடல்ன்னு வேற காட்டுறோம். அப்ப நம்மலாம் எத்தன பெர்சென்டேஜ் ஏறுவோம்ன்னு தெரியல. தூத்துக்குடியில இன்வெஸ்ட்மென்ட் வாங்கும்போதெல்லாம் எனக்கு வரக்கூடிய ஒரு திகில் உணர்வு என்னன்னா, லட்சம் லட்சம் கோடியா தூத்துக்குடியில வாங்கி இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ. ம். ஒரே கம்பெனி ரூ. 32,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 1500 பேருக்கு வேலை தருதுன்னு போட்டாங்க. தூத்துக்குடியே ஏற்கனவே வல்னரபிளா இருக்கு ஆக்சுவலா மேப்ல. ம். மாஞ்சோலையில தொடங்கி வேம்பாறு, ம். வைப்பாறுன்னு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60, 70 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு தூத்துக்குடின்றது எப்போ வேணா டிசாஸ்டர் மழையாலயோ, வெள்ளத்தினாலயோ, கடல்னாலயோ வரலாம் அப்படிங்கிற சூழல்ல இருக்கிறம்போது, அந்த பேசின்ல இவங்க இன்வெஸ்ட்மென்ட் வாங்கும்போது நமக்கு திகிலா இருக்கு. அப்ப நமக்கும் குஜராத்துக்கும் என்ன வித்தியாசம்? அ கொடி தான் வித்தியாசம். அப்படின்னு எனக்கு பேரு. அத் மாடல் பேரு பேர் வித்தியாசம்ல. வித்தியாசம். நாம வந்து அதனால சுவாசிக்கக்கூடிய காற்றோ, மக்களுடைய குடிக்கக்கூடிய தண்ணீருடைய பாதுகாப்போ, ம், அல்லது மண்ணின் புரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ உற்பத்தி திறன். ம், இதை கொண்டு நம்மளுடைய பொருளாதார மேம்பாட்டை நம்ம வந்து ஒரு ம், இலக்காக வச்சு நாம வந்து மெஷர் ம், பண்ணலன்னா, ம், நாம என்னைக்கோ ஒரு நாளு ம், நெறைய வெப்பன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ம், ஆனா உணவு வந்து யார் குடுப்பாங்க நமக்கு அப்படின்னு வேற ஒரு ம், நாட்ட இப்போ ம், போய் சூறையாட முடியுமா? அல்லது வேற ஒரு நாட்டை படையெடுக்க முடியுமா? இந்த ம், வெப்பம் ஏன்னா வெப்பன்ஸ் உங்க கையில நெறைய ஆயிருச்சு. ஆனா உணவு இல்லன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ம், அடுத்தவன் மேல போய் போர் தானே எடுப்பீங்க. வெப்பன வச்சுட்டு. ஏன்னா ம், உங்களுக்கு உணவு தேவை. மனிதர்களுக்கும் உணவு தேவை சாப்பிடுறதுக்கு. ம், ஸோ வெப்பன்ஸ் அதிகமா இருக்குது. உணவு உங்க கையில இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ம். அப்போ அந்த வெப்பன்ஸ வச்சு போர் தொடுக்கவே வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இப்போ அதனால பொருளாதார அடிப்படையில அது செய்யணும். பருப்பு வாங்குறோம் இந்த ஆல்ரெடி. எந்த மற்ற விஷயங்கள் டிசாஸ்டர் வாங்கிட்டு இருக்கிறோம். பேசுனாலும் அது இடையில வந்து நமக்கு இந்த பொருளாதார கணக்கு இருந்துகிட்டே இருக்கு. சூழலியல் சார்ந்து பேசினாலும் சரி, அறம் சார்ந்த எத்திக்கல் பேசினாலும் சரி, இடையில பணம் தான் பெரிய இந்த லார்ஜ் மனி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பெரிய தலையீடா இருக்கு. அத அக்குமுலேட் பண்றதுன்றது தனி மனிதன்லேருந்து அரசாங்கம், தனியார் துறை வரைக்கும் ரொம்ப மோசமான என்ன முடிவு எடுத்தாலும் சரி, வெற்றி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. நீங்க போன இதில சொன்னீங்க, போன சீசன்லயே சொன்னீங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சூழலியல்ல கூட இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டிசாஸ்டர் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு டிசாஸ்டர் பெர்மனன்ஸ் நம்ம பேசும்போது, ம், எக்கனாமிக் மாடல வந்து நாம எக்கனாமிக் மாடல்ன்றத விட மாடல்ன்னு சொன்னோம்னா உடனே அது ஏதோ புரொஃபசருங்க பேசுறத நினைச்சிருவாங்க. ம், தனிநபர் அளவிலேயும், சமூகத்தின் அடிப்படையில் அளவிலேயும், ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாட்டுடைய அடிப்படையில எக்கனாமிக் பிரையாரிட்டீஸ் எதுவா வச்சிருக்கு. ம்.
எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இலக்குகளா எதை நிர்ணயிக்கிறது ம், ம், ம். அப்படின்றத வந்து அது வந்து டிஸ்ட்ரக்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா ம். அது டிசாஸ்டர் நோக்கி இட்டு செல்லுமா அல்லது அது கன்ஸ்ட்ரக்டிவா நமக்கு ஏதாவது இது சேர்க்குமா அந்த லாங் ரன். ம். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல எங்களுக்கு கெயின் ஆயிடும்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஷார்ட் ம். டேர்ம் பண்ணி பண்ணி தான் நீங்க வந்து நிறைய ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி ஃபியூஸ் ஆயிருச்சு ஆல்ரெடி. ம். அதனால அதை நோக்கி தான் நம்ம வந்து போகணும். அது ம். ம். போகாத வரைக்கும் நாம வந்து இது திரும்பி திரும்பி ஒரு டிசாஸ்டர்ல இருந்து இன்னொரு டிசாஸ்டருக்கு கூட்டிட்டே இருக்கும். இதுதான் என்னோட ம். இறுதி கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஆமா. அதனால அ இது வந்து ஒரு அமைப்பு ஐடியாவ பத்தி பேசியிருக்கோம். அ வரும் வாரங்கள்ல தனி மனிதர் டிசாஸ்டர்ல எப்படி பங்கு பெறணுன்றது டெசிஷன் இத வச்சு பேசலான்னு ஒரு யோசனை இருக்கு. பார்ப்போம். தொடர்ச்சியா கேளுங்க. நெறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்னும் நெறைய நபர்கள்ட்டருந்து நாங்க உங்களுடைய கருத்துக்களையும், விமர்சனங்களையும் எதிர்பார்க்குறோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.